GT Bharatian Elements Senior Living Apartments in Vandalur, Chennai. Call 8939839001. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். 200வது தொகுதி யாத்திரை சென்னையில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொண்டார். யாத்திரையை தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய JP நட்டா, பாஜக தலைவர்களின் இதயத்தில் தமிழகத்திற்கு மிக முக்கிய இடம் உண்டு. பிரதமரின் மனதிற்கு நெருக்கமான மாநிலமாக தமிழகம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் நீதிக்கு அடையாளமான தமிழகத்தின் செங்கோல் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் உழைப்பாளிகள், ஆனால் அவர்களை திசை திருப்பி திமுக ஆட்சி நடத்தி வருகிறது. இன்று தமிழகத்தை ஆளுவோருக்கு மனசாட்சியே கிடையாது. நான் வரும் வழியெங்கும் கடைகள் மூடப்பட்டிருந்தன, தெரு விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஏன் இவ்வளவு காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்? இவையெல்லாம் எனக்கு நெருக்கடி நிலையை நினைவுபடுத்துகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இதுதான் தமிழகத்தின் ஜனநாயகமா? உங்களை மக்கள் விரைவில் தூக்கி எறிவர். எனவேதான் அண்ணாமலையின் யாத்திரை நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நாட்களில் அனைத்து தொகுதிகளிலும் யாத்திரை நிறைவு பெறும். ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை நாங்கள் நடத்துகிறோம். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம். நம்மை ஆண்ட இங்கிலாந்தை இந்தியா பின்னுக்கு தள்ளி உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சி பெற்றுள்ளது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 3வது பொருளாதார நாடாக மாறுவோம். நாடு முழுவதும் மோடி அலை வீசுகிறது. DMK என்றால் டைனஸ்டி, மணி, கட்ட பஞ்சாயத்து. திமுக அமைச்சர் ஒருவர் 200 நாளாக சிறையில் இருக்கிறார். அவர் இன்னும் ஊதியம் பெற்று வருகிறார். இண்டி கூட்டணி என்பது தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற அமைக்கப்பட்டது. லஞ்சத்தில் வாங்கிய சொத்துக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதே இண்டி கூட்டணி என JP நட்டா பேசினார்.